இந்த சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. நாடு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஒரு காலத்திலே நாம் வெள்ளைக்காரனுக்கு அடிமைப்பட்டுக் கொண்டிருந்தோம். அந்த வெள்ளைக்காரனிடத்திலே அடிமைப்பட்டிருந்து கை மாற்றப்பட்டது. அவர்கள் எதற்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இப்படிப்பட்ட ஒரு மேல்ஜாதி மக்களிடத்திலே நம்மை எல்லாம் அடிமைகளாக கொண்டு போய் நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலை மாற வேண்டுமானால் நமக்கு இடஒதுக்கீடு என்பது அனைத்து துறைகளிலும் கொடுக்க வேண்டும். நல்லா இருக்கும். நமக்கு அனைத்து துறைகளிலும் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அந்த துறைகள் அத்தனையும் அவால் கையில் தான் இருக்கும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர் எந்த சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அதற்கெல்லாம் நாம் அடிமைப்பட்ட ஒரு இனமாக வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அனைத்து மக்களுக்கும் அனைத்து பதவிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கூறி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை துவக்குகிறேன். வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, அன்னை மணி அம்மை வாழ்கவே, அன்னை மணி அம்மையார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழர் தலைவர் ஆசிரியர் வாழ்கவே, தமிழர் தலைவர் ஆசிரியர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, சமூக நீதி போராளிகள் வாழ்கவே, சமூக நீதி போராளிகள் வாழ்கவே, வெல்லட்டும் 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 வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும், சமூக நீதி வெல்லட்டும், வீழட்டும் 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 வீழட்டும், ஆரிய ஆதிக்கம் வீழட்டும், பார்ப்பன ஆதிக்கம் வீழட்டும், RSS ஆதிக்கம் வீழட்டும், உறுதி செய் உறுதி செய் உறுதி செய் உறுதி செய், ஒன்றிய அரசே உறுதி செய், ஒன்றிய அரசே உறுதி செய், உயர் அதிகார பதவிகளில் உயர் அதிகார பதவிகளில் ஒடுக்கப்பட்டார் பிற்படுத்தப்பட்டார் ஒடுக்கப்பட்டார் பிற்படுத்தப்பட்டார் SC ST OBC இடஒதுக்கீட்டை உறுதி செய், இடஒதுக்கீட்டை உறுதி செய், அமல்படுத்து 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 அமல்படுத்து, அனைத்து துறைகளிலும் அனைத்து துறைகளிலும் இடஒதுக்கீட்டை அமல்படுத்து, இடஒதுக்கீட்டை அமல்படுத்து, IAS IFS IAS IFS பதவிகள் எல்லாம் அவமானா, பதவிகள் எல்லாம் அவமானா, அட்டண்டர் வேலை மட்டும் நம்மானா நம்மானா, அட்டண்டர் வேலை மட்டும் நம்மானா நம்மானா, IAS IPS IAS IPS உயர் பதவிகள் எல்லாம் அவமானா, உயர் பதவிகள் எல்லாம் அவமானா, அடிமட்ட வேலைக்கு மட்டும் அடிமட்ட வேலைக்கு மட்டும் நம்மானா
ஒன்றிய அரசு பாஜக அரசு ஏமாற்றாது 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 இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் இடஒதுக்கீட்டை பின்பற்றாமல் ஏமாற்றாது ஏமாற்றாது இந்திய பிரதமர் அலுவலகம் இந்திய பிரதமர் அலுவலகம் பார்ப்பனர்களின் கூடாராமா அகரத்தின் கூடாராமா எங்கே எங்கே இடஒதுக்கீடு எங்கே 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 இடஒதுக்கீடு எங்கே உயர் பதவியில் இடஒதுக்கீடு எங்கே உயர் பதவியில் இடஒதுக்கீடு எங்கே அமல்படுத்து 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 மண்டல் கமிஷன் பரிந்துரைத்த மண்டல் கமிஷன் பரிந்துரையை மண்டல் கமிஷன் பரிந்துரையை முழுமையாக அமல்படுத்து முழுமையாக அமல்படுத்து பார்ப்பன அல்லாத தோழர்களே பார்ப்பன அல்லாத தோழர்களே எஸ்சி எஸ்டி ஓபிசிஏ எஸ்சி எஸ்டி ஓபிசிஏ திரண்டிடுவீர் 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 அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரத்தில் ஆதிக்கம் செலுத்தும் அக்ரஹார கொட்டத்தை அக்ரஹார கொட்டத்தை RSS-இன் கொட்டத்தை பார்ப்பனர்களின் கொட்டத்தை ஒன்றிய அரசின் கொட்டத்தை முறியடிக்க திரண்டிடுவீர் முறியடிக்க திரண்டிடுவீர் எங்கள் தந்தை பெரியாரும் எங்கள் தந்தை பெரியாரும் பாபா சாஹேப் அம்பேத்கரும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் தமிழர் தலைவர் ஆசிரியரும் பெற்று தந்த சமூக நீதியை பெற்று தந்த சமூக நீதியை அழிக்க துடிக்கும் ஆரியத்தை அழிக்க துடிக்கும் ஆரியத்தை ஓட ஓட விரட்டிடுவோம் ஓட ஓட விரட்டிடுவோம் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் நன்றி. அன்பார்ந்த பெரியவர்களே, வியாபாரிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாதாக திருவண்ணாமலை மாவட்டம் திராவிட கழகத்தின் சார்பில் IAS, IPS, IFS பதவிகளில் இடஒதுக்கீடு அடிப்படையில் உயர் ஜாதிகளுக்கு மட்டும் வழங்குவதை கண்டித்து திருவண்ணாமலை அண்ணா சிலை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் திராவிட கழகத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கண்டனத்தின் ஆர்ப்பாட்டத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் திரு சி. மூர்த்தி, மாவட்ட தலைவர் கழகம் திக மற்றும் வரவேற்பு ஆற்றிருக்கும் அண்ணாதாசன், மாவட்ட செயலாளர் திக, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இடஒதுக்கீடு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் எல்லாருக்கும் சமமாக வழங்க வேண்டும் என்று அப்பொழுது எழுதி வச்சுட்டு சட்டமாக ஏற்றி வச்சு போயிருக்கார். இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றிய அரசு மகாராஷ்டிராவில் இருக்கும் முஸ்லிம்கள், சிறுபான்மையினர்கள், தாக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாம் அந்த இடஒதுக்கீடு ரத்து செய்ய வேண்டும் சொல்லி இப்போ வந்திருக்க ஒன்றிய அரசு இங்க மகாராஷ்டிராவில் ரத்து செய்கிறது. அதே போல இங்க தமிழ்நாட்டில் 3.5% டாக்டர் கலைஞர் அவர்களால் இங்க தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்களுக்கு எல்லாம் உயர் கல்வியிலையும் உயர் பதவியிலையும் நம்ம இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலம் தெரிவித்துக்கிறேன். இன்னொன்று என்னன்னா, இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இவங்க ஒன்றிய அரசு, பாஜக அரசு, பிஜேபி அரசு என்ன பண்ணுதுன்னா, உயர் ஜாதியில் இருக்கிற 3% இருக்கின்ற ஆரியர்களுக்கு உயர் பதவி என்றது 100% அவங்களுக்கு கொடுக்குறாங்க, 100% அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் இங்க உயர் ஜாதிங்களுக்கு பார்த்து தான் இந்த பதவி நாங்க கொடுப்போம். கீழ் மட்டத்தில் இருக்கவங்க நமக்கு எல்லாம், நம்ம மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் OBC, BC, MBC அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பியூன் வேலை,
சும்மா அந்த குப்பாடுற வேலை இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கொடுத்து இடஒதுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்லி இங்க இருக்கிற இந்திய மக்கள் அனைவருக்கும் ஏமாத்துறாங்க. இந்த ஏமாற்றத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த இடஒதுக்கீடை சரியான முறையில் எல்லாருக்கும் கிடைக்கும் அளவுக்கு ஒன்றிய அரசு கவனம் செலுத்தி இது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாகவும் இங்கே சேர்ந்திருக்கின்ற மத சார்பற்ற கூட்டணி கட்சியின் சார்பாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நன்றி. அடுத்து கட்சி சேர்ந்த IAS, IPS, IFS பதவிகள் இடஒதுக்கீடின் அடிப்படையில் நிரப்பப்படாமல் உயர் சாதியினருக்கு வழங்கப்படுவதை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்ட திராவிட கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த தலைமையேற்று நடத்தக்கூடிய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சி மூர்த்தி அவர்களையும் வரவேற்புரை மாவட்ட செயலர் அண்ணாதாசன் அவர்களும் திராவிட கழகம் SDT கட்சி சார்பாக நன்றி தெரிவிக்கிறோம். இப்பொழுது திராவிட கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர் சங்கர் அவர்கள் உரையாற்றுவார். பெரியவர்களே, சான்றோர்களே, வியாபார வணிக பெருமக்களே, அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கத்துடன் இங்கு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தோழர்களே, பெரியவர்களே, பொறுப்பாளர்களே, மாவட்ட மாநில பொறுப்பாளர்களே, அனைவரையும் வரவேற்கின்றோம். ஆங்காங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஆண்டோர் சான்றோர் பெருமக்களே, அனைவருக்கும் காலை வணக்கத்துடன் இந்த ஒன்றிய அரசின் காலம் தொட்டு 1934-37 காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் போராடித்தான் பெற வேண்டியதாக இருக்கின்றது எல்லா உரிமைகளும். அதில் பிற்படுத்தப்பட்டவராக இருப்பினும் சரி, தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி, இடஒதுக்கீடு என்பது அன்றைக்கு பெரியாரால் அம்பேத்கரால் முன்னெடுக்கப்பட்டு அயோத்திதாசரால் முன்னெடுக்கப்பட்டு காலங்காலமாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய இந்த இடைஞ்சலும் இந்த பிரச்சனைகளும் தொடர்ந்து பேசிக் கொண்டுதான் இருக்கிறது. திராவிட கழகம் மட்டுமன்று அனைத்து கட்சிகளும், அனைத்து கட்சி சமூக பொறுப்பாளர்களும் சமூக நல்லெண்ணத்துடன் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த ஆளும் பாஜக அரசு பெயரளவில் இந்துக்கள் என்று கூறிக்கொண்டு இந்துக்களையே வஞ்சித்துக் கொண்டு பார்ப்பனிய இந்த வர்ணாசிரம கொள்கையை தான் இங்கே பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். படிக்காதவர்கள் படித்தவர்கள் என்று பாகுபடுத்தி பார்க்கின்ற இந்த சூழ்நிலையில் படித்தவர்களே என்றாலும் சரி, இங்கே அவளுக்கு கீழே தான் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்தியாவில் ஒரு காலத்திலே பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் பொழுது ஐசிஎஸ், இன்றைக்கு ஐஏஎஸ் என்று சொல்லுகின்ற ஐசிஎஸும் ஐபிஎஸும் கல்வியும் கூட பிரிட்டிஷ்ல தான் நாம் படித்து பட்டம் பெற வேண்டிய கட்டாய சூழலில் இருந்து இன்றைக்கு ஜனநாயக இந்தியாவில் நாமே நமக்கான சட்டங்களை இயற்றி நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மிகப்பெரிய உரிமையை மறுக்கப்பட்டு நமக்கான உரிமையை இங்கே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆளும் பிஜேபி. அப்ப படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாடுபடுத்தி எல்லாமே இங்கே அவர்களுக்கு கீழவன் என்று இந்த வர்ணாசிரம கொள்கையின் அடிப்படையிலே இங்கே பிளவுபடுத்தி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சி தோழர்களோ
மாநிலத்தை ஆளுகின்ற முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களின் தலைமையில் நாங்கெல்லாம் அவரை பின்பற்றி அவருடைய பெரியார் அம்பேத்கர் வழியில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த தருவாயில் நாங்கள் எல்லாம் அவருக்கு கைகோர்த்து இந்த பின்னடைவை, இந்த செயல்பாட்டை, இந்த நடவடிக்கையை நாங்கள் முறியடிப்போம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கங்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தினுடைய தணிக்குழு உறுப்பினர் வாசரை பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். சென்னை மாகாணத்துக்கு அன்னை மொழியில் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய அறிஞர் அண்ணா சிலை அருகில் நடக்கிற தாய் கழகமாம் இடஒதுக்கீட்டு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தமிழர்களுக்கு ஆபத்து என்று சொன்னால் தந்தை பெரியாரின் இயக்கமாம் நம்முடைய தாய் கழகமாம் திராவிடர் கழகம் நடக்கிற ஆபத்துக்களை, வர இருக்கிற பேராபத்துக்களை அனைவருக்கும் அறிவித்து அதனை தடுக்கிற முயற்சியில் அனைத்து ஜனநாயக இயக்கங்களையும் ஒன்று திரட்டி களம் அமைக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பில், திருவண்ணாமலை மாவட்ட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு வேலை வாய்ப்பை இந்திய ஆட்சிப் பணி, இந்திய காவல்துறை பணி, இந்திய வனத்துறை பணி என்கிற அந்த முக்கியமான அந்த ஆட்சி மன்றத்தினுடைய பணிகளில் இடஒதுக்கீடு என்கிற ஒரு நம்முடைய உரிமையை பறிக்கிற உயர்ஜாதி மக்களுக்கெல்லாம் நம்முடைய உரிமையை பிடுங்கி அவர்களுக்கு வழங்குகிற இந்த அநீதியை தட்டி கேட்டு நடக்கிற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் என் இனிய அண்ணன் மாவட்ட தலைவர் திராவிடர் கழகத்தின் அண்ணன் மூர்த்தி அவர்களே, வந்தவர்களை எல்லாம் வண்ணத்தமிழில் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற அண்ணாதாசன் அவர்களே, இந்த நிகழ்வில் முன்னிலை வகிக்கிற திராவிடர் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினர் பஞ்சாயத் சேர்மன் அவர்களே, சங்கர் அவர்களே, வர இருக்கிற துணை மேயர் ராஜாங்கம் அவர்களே, வர இருக்கிற தோழர் வீரபத்ரன் அவர்களே, திராவிடர் கழக தலைவர் நகர தலைவர் பழனி அவர்களே, ராமன் அவர்களே, சகோதரர் ஆறுமுகம் அவர்களே, சகோதரர் காலேஜ் ரவி அவர்களே, சிபிஐ மாவட்ட நிர்வாக குழு வழக்கறிஞர் முத்தையன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு துவக்கோரை ஆற்ற வந்து கொண்டிருக்கிற என் இனிய சகோதரர் கார்த்திவேல்மாறன் அவர்களே, சிறப்புரை ஆற்றுவதற்கு வருகை புரிந்திருக்கிற ஐயா பட்டாபிராமன் அவர்களே, மறுமலர்ச்சி திமுகவின் மாவட்ட செயலர் அருமை சகோதரர் சீனி கார்த்திகேயன் அவர்களே, மாவட்ட செயலாளர் திருமலை அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, நாசர் ஹுசேன் மனிதநேய மக்கள் கட்சி, கிச்சா தமிழக விடுதலை இயக்கம், அரிய வளவன் ஆதித்தமிழர் பேரவை, பசுமை செல்வன் புரட்சிகர இளைஞர் முன்னணி, தமிழ்ச்செல்வன் புரட்சிகர மாணவர் முன்னணி, சபரி மாவட்ட இளைஞரணி திக தலைவர் தோழர் செல்வம், டிவிஎம் நேரு, தன்ராஜ், முஸ்தாக் பாஷா, தோழர் ஆறுமுகம், தோழர் கந்தன், அருமை அண்ணன் அருமை சகோதரர் தமிழக தமிழ் மாநில பகுஜன் கட்சியின் தலைவர் சக்திவேல் அவர்களே, என் வகுப்பு தோழன், என் பாசத்துக்குரிய நண்பன் கலிமுல்லா மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களே, தோழர் முருகன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த காமராஜ், கிருஷ்ணன், ஏழுமலை, பிரேம்குமார், முனு ஜானகிராமன், சுந்தரமூர்த்தி, தேவராஜ், அன்பழகன், திராவிட பழனி, பெரியார் மணன், ரங்கநாதன், சூர்யா, நம்பியுரையாற்றிருக்கிற ராம்குமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்து
எங்கள் இயக்க நிர்வாகிகளை ஒருங்கிணைத்திருக்கிற திருவண்ணாமலை மாநகர செயலாளர் எம் நெஞ்சுக்கினி அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, பாடகர் பாலு அவர்களே, வர இருக்கிற அருமை சகோதரர் முருகன் அவர்களே, அருமை அண்ணன் மாவட்ட அவைத்தலைவர் தேவராஜ் அவர்களே, அருமை சகோதரர் நாகராஜ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கிற சகோதரர் அப்பாசாமி, சகோதரர் ரமேஷ், சகோதரர் ராஜேந்திரன் உள்ளிட்ட கழகத்தினுடைய மறுமலர்ச்சி திமுகவினுடைய முன்னோடிகளே, இந்த நிகழ்வை தங்களுடைய இல்லங்களில் இருந்தும் தங்களுடைய வணிக வளாகங்களில் இருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, வணிக பெருங்குடி மக்களே, விவசாய பெருங்குடி மக்களே, எங்களுக்கு நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பை அளித்துக் கொண்டிருக்கிற கண்ணியத்துக்குரிய காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளே, பெரியோர்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த உரிமைகளை நமக்கு எல்லா உரிமைகளும் பெற்றதற்கு பின்னால், இந்த நாட்டின் விடுதலை 47 கிடைப்பதற்கு முன்னால் சமூக நீதியின் பெயரால் அருகில் இருக்கிற கேரள மாநிலத்திலும் நம்முடைய தென்கோடியில் இருக்கிற குமரி மாவட்டத்திலும் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்ட வேலை. வெள்ளையர் காலத்தில் அங்கிருக்கிற நம்பூதிரி பார்ப்பனர்கள் நம்மை அடிமைப்படுத்தி அங்கிருக்கிற ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களை, ஈழவ மக்களை 1825 இருந்து 1865 வரை ஒரு பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருங்கிணைந்த இன்றைக்கு இருக்கிற கேரள பகுதி, இன்றைக்கு இருக்கிற கன்னியாகுமரி பகுதியில் இருக்கிற அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இடுப்புக்கு மேல் ஆடை அணியக்கூடாது என்கிற ஒரு மிக மோசமான சூழல் தமிழ்நாட்டில் பக்கத்தில் இருக்கிற கேரளத்தில் இருந்த அவர்கள் பார்ப்பனர்கள் நின்று கொண்டிருந்தால் அந்த இடத்திலிருந்து 60 அடி தொலைவில் தான் அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் இருக்க வேண்டும். அவர்கள் சாலைகளில் நடக்கக்கூடாது, தெருவில் நடக்கக்கூடாது, அதே நேரத்தில் ஆலயத்தில் வழிபாடு செய்யக்கூடாது என்றெல்லாம் மிக மிக மோசமான ஒரு கட்டுப்பாடுகளை அந்த மதவாதிகள் செய்திருந்தார்கள். அப்படி அதனை மீறுகிற அந்த ஈழவர்களை, அதை மீறுகிற ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களுக்கு யார் தண்டனை தர வேண்டும் என்று சொன்னால், நாயகர்கள் என்று சொல்லப்படுகிற சூத்திரர்கள் எல்லாம் அவர்களுக்கு தண்டனை தர வேண்டும். என்ன தர வேண்டும் என்று சொன்னால், அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்து மக்கள் சாலைகளில் நடந்து வந்தால் பார்ப்பனர்களுக்கு அருகில் 30 அடிக்கு தாண்டி 29 அடியில் அவன் வந்துவிட்டான் என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை, அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் அங்கிருக்கிற நாயர்களுக்கு உள்ளது. அதனை அவன் நிறைவேற்றாவிட்டால் அவனுக்கு மரண தண்டனை என்கிற மிக கடுமையான நிபந்தனைகளை இருக்கிற வேளையில் அப்பொழுதுதான் அந்த இடத்துக்கு தான் காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்த அன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருந்த தந்தை பெரியார் அவர்கள் அங்கிருக்கிற கொடுமைகளை அங்கிருக்கிற சமூக சீர்திருத்தவாதிகள் போராடி பார்த்துவிட்டு என்னால் முடியவில்லை, நீங்கள் வாருங்கள் என்று சொல்லும்போது தந்தை பெரியார் அங்கு போய் களத்தில் வைக்கம் என்கிற இடத்தில் களம் அமைத்து அங்கிருக்கிற கொடுமைகளை எல்லாம் கண்டித்து போராடி கொண்டிருந்த வேளையில் உடனே அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். உடனே நம்முடைய திருவண்ணாமலை அண்ணாமலை ஆலயத்தில் கூட இருக்கும். என்று சொன்னது அண்ணாமலை ஆலயத்தில் போய் நம்ம ஆலயத்தில் நாம் பூஜை செய்வதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அந்த சிலையை செய்தவன் தமிழன். சிலையை செய்த சிற்பிக்கு அந்த சாமி சிலையை தொட்டு அர்ச்சனை செய்யக்கூடிய உரிமை, அபிஷேகம் செய்யக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது. மாரியாத்தா கோயில்ல வேணா நமக்கு இருக்கலாம், இந்த உரிமை இல்லை என்கிற பொழுது இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஒருத்தர் அண்ணாமலையார் ஆலயத்துக்கு உள்ளே அந்த மூலஸ்தானத்துக்குள் நுழைந்து விட்டான் என்று சொல்லி பெரிய யாகம் பண்ணி பூஜை பண்ணி நடந்த கொடுமைகள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த வேலை. அதே போல அந்த இடத்தில் ஐயா தந்தை பெரியார் களம் அமைத்து அந்த இடத்துல மிகப்பெரிய போராட்டங்களை செய்த வேளையில் அவரை கொண்டு போய் சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்கு சிறையில் இருக்கிற ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் சாக வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய யாகத்தை அங்கிருக்கிற பார்ப்பனர்கள் செய்தார்கள். அந்த யாகத்துக்கு பெயர் சத்ரு சம்பாக யாகம், ஏதோ ஒரு யாகத்தை பண்ணாங்க. மிகப்பெரிய யாகம், மன்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பயங்கரமா நெய்யை ஊத்துறோம், அதை ஊத்துறோம் போட்டு பெரிய யாகம் நடந்து கொண்டிருந்த போது நள்ளிரவில் சிறையில் இருக்கிற போது சங்கூதுற சத்தம் கேட்டுச்சு. என்ன சங்கூதுகிறது என்று தந்தை பெரியார் அங்கிருக்கிற காவலர்களை அழைத்து கேட்டபொழுது அங்கிருக்கிற காவலர் சொன்னான்,
மன்னர் திருநாடு போயிருந்தான். திருநாடுன்னா சொர்க்கத்துக்கு போட்டாரான்னா. ஆக யாகம் செய்ய சொன்னவர்கள், யாகம் செய்ய அவர்களுக்கு பணம் கொடுத்தது அந்த மன்னர். யார் சாவணும், பெரியார் சாவணும்ட்டு அவன் யாகம் பண்ணா பிராமின்ஸ். யாகம் செய்தார்கள். யாகம் செய்துவிட்டு யாகம் செய்வதற்கான பொண்ணும் பொருளும் மணியும் நெய்யும் என்னென்ன பொருள் இருக்கோ அத்தனையும் கொடுத்தான் பாருங்க. பட்டாடை என்னென்ன கிணறு எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அந்த மன்னன். அந்த மன்னன் செத்து போயிட்டான். திருவிதாங்கூருடைய நாட்டினுடைய அரசன் செத்து போயிட்டான். இதுல இந்த நிலைமைதான் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் கோயில்ல போயிட்டு பிரச்சனையை பண்ணிட்டு அங்க இருக்கிற காவல்துறை அதிகாரிகளை பார்த்து ஒருவன் சொன்னான், நீ நாசமா போவோம். காவல்துறை அதிகாரி பார்த்து ஒருத்தன் சொன்னான், நீ நாசமா போவ, உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும், நீ மண்ணோட மண்ணாயிடுவேன்னு சொன்னவன் யாரும் காவல்துறை அதிகாரிகள் மறந்திருக்க மாட்டார்கள். ஏச்சராஜா தான் பேசுறான். அவன் விட்டா சாமனே, உன் சாமம் நல்ல விட்டாலே நாட்டுல பலிக்க மாட்டேங்குது, இவர் கேடு கட்டவன், நீ சாமம் விட்டான், சாமம் விட்டு 15 நாள் அவனுக்கு கை கால் எடுத்துட்டு போயிடுச்சு. அதாவது திராவிட இயக்கத்தை போல ஒரு மனிதனே இயக்கம். திராவிட நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதி ஸ்டாலின் கூட அந்த அளவுக்கு கேவலமா இந்த ஆட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற அந்த எச் ராஜாவை போய் பார்த்து நலம் விசாரித்து விட்டு வருகிறார். மறுபடியும் 2ஆம் வாட்டி தொடர்ந்து 3ஆம் வாட்டி போவார் பொழுது. அதாவது மனிதநேய உணர்வு அப்படி இருக்கிறது. நீங்கள் இன்னைக்கு செய்தித்தாளில் சேர்த்து படித்திருக்கலாம். தமிழ்நாட்டில் கண்ணகியை தான் நம்ம மாரியத்தாலாம் கும்பிடுறோம், மாரியம்மன். ஆனால் நம் கண்ணகி வழிபாடு அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இல்லை. கேரளாவில் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்முடைய கண்ணகி தாயை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மனுடைய திருவிழாவில் கிட்டத்தட்ட 10,000 ஒரு 5 லட்சத்துக்கு மேற்பட்டிருக்கிற பெண்கள், தாய்மார்கள் தமிழ்நாட்டிலிருந்து போவாங்க. மிகப்பெரிய திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. மார்ச் 1 திருவிழா கொடி கட்டிட்டால் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அங்க இருக்கிற அது தினமலர் தான் போட்டு அந்த செய்தி. அங்க இருக்கிற இஸ்லாமியுடைய மதகுரு அவர் ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இங்கே வருகிற சகோதரிகள் அவர்கள் இந்து மதத்தினுடைய பண்டிகையை கொண்டாட வருகிறார்கள். வருகிற சகோதரிகளுக்கு நாம் அவர்களுக்கு தங்குவதற்கு, பெண்களுக்கு தங்குவதற்கு இடம் தர வேண்டும். இடம் தருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு முடிந்தால் குடிக்க நீர் தர வேண்டும். நீர் தருவதோடு அல்லாமல் நீங்கள் அவர்களுக்கு உண்ண உணவையும் தர வேண்டும் என்று அந்த இஸ்லாமியனுடைய மத குரு கேரளாவிலே ஆட்டுக்கால் பகவதி அம்மன் என்று நீங்க நெட்ல போட்டு பார்த்தா கண்ணகியோட வரலாறு தான் வரும். கண்ணகியை நம்ம கும்பிடுறது இல்லை. எனவே கண்ணகியை கும்பிடாமல் நம்ம யாரையும் கும்பிட்டு இருக்கோம். அது அப்படிப்பட்ட அந்த இடத்தில் ஒரு மதநேயம், மனிதநேயம் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதநேய உணர்வு, மத உணர்வு, மத வெறியாக இந்த மண்ணில் மாறக்கூடாது என்பதற்காகத்தான் திராவிட கழகம் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் முதல்ல கலெக்டரா இருந்தவரும், அதுக்கு பின்ன தங்கக்கலிய பெருமாள் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர். அதுக்கு கலெக்டர் ஆபீஸ் திறந்தப்போ சகோதரி கண்ணகி அம்மா இருந்தாங்க. ஒடுக்கப்பட்ட சமுதாயம். பல்வேறு நலத்திட்டங்களை இந்த மண்ணில் செய்த மாவட்ட ஆட்சியராக இருந்த அருமை ஐயா கந்தசாமி ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். ஐஏஎஸ்லாம் இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், இஸ்லாமிய சமுதாயம் எல்லோரும் வருகிற இந்த இடஒதுக்கீட்டை நம்முடைய கட்டிடம் இன்றைக்கு பிரமாதமாக எழுப்பி இருக்கிறது என்று சொன்னால், அடிக்கற்களாக இருக்கிற அந்த இடஒதுக்கீடு என்கிற அந்த கணக்காளர்களை நீங்கள் அவற்றை மண்ணோடு மண்ணாக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த ஆட்சியாளர்கள் வருகிற தேர்வுகளில் எல்லாம் நமக்கு இருக்கிற இடஒதுக்கீட்டை எதிர்த்து பல்வேறு நமக்கு பாதகமான ஆணைகளை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் யாராவது போயிட்டு கோயில்ல போயிட்டு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறான். கோயிலில் கும்பிட ஒருவன் அந்த சிகப்பு கம்பளத்தை கோயிலில் விரித்து விட்டு அதற்கு மேலே ஒரு பட்டி வேட்டியை போட்டுட்டு கும்பிடுறாங்க. இது ஆகம விதியை மீறுவதில்லையா? யார் விழுந்தாலும் எப்படியாப்பட்ட ஆள், எப்படியாப்பட்ட கோட்டீஸ்வரன் போய் விழுந்தாலும் அந்த இடத்துல விழுந்து கும்பிட்டு போடுவான். கொடிமரத்தாண்ட நீ கொடிமரத்துல கீழே விடாம இவன் எங்கேயோ போய், கொடிமரம் இருக்கிறது ஒரு இடம் பார்த்து ஒரு 40 அடி தள்ளி போய் கீழே வரான். ஏன்னா 40 அடி தள்ளி இவன் கீழே வரான்னா அங்க கேமரா ஆங்கிள் வராது இவர் கும்புறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற மத்தியில் இருக்கிற இந்த மதவாத சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டாமா? விரட்டி அடிக்க வர இருக்கிற தமிழ்நாடு என்றைக்கும் தந்தை பெரியாரின் மண். இன்றைக்கு
என்கிற நிறைவேற்றுகிற வண்ணம் அண்ணாவின் பெயரால் இயக்கம் நடத்துகிறவர்கள் தந்தை பெரியாரை தூக்கி வீசலாம். அவர்கள் நில் என்றால் நிற்க வேண்டும், உட்கார் என்றால் உட்கார வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அனைத்து இந்திய அதிமுக என்கிற ஒரு நல்ல இயக்கத்தை இன்றைக்கு அழிப்பதற்கு மோடி சர்க்கார் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அனைத்து இந்திய அதிமுகவில் இருக்கிற நல்ல உள்ளங்களே, மூழ்கிக் கொண்டிருக்கிற கப்பலில் இருந்து உடனே வெளியேறுங்கள், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு திராவிடர் கழகம் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழ்த்துக்களை தெரிவித்து இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பராஜ் அவர்களை பேச அழைக்கிறேன். திராவிட கழகம் முன்னெடுக்கும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்துகின்ற அருமை தோழர் மூர்த்தி அவர்களே, வரவேற்பை நல்கின்ற அருமை தோழர் அன்னதாசன் அவர்களே, முன்னிலை பொறுப்பு வகித்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு பஞ்சாட்சரம் பொதுக்குழு திராவிட கழகம் அவர்களே, மாண்புமிகு சங்கர் மாவட்ட துணை செயலாளர் திராவிட கழகம் அவர்களே, ராஜாங்கம் துணை மேயர், எனக்கு முன்பாக பேசிய அருமை தோழர் மதிமுகவுடைய தணிக்கைக்குழு உறுப்பினர் அருமை தோழர் வழக்கறிஞர் பாசறை பாபு அவர்களே, மற்றும் ஏனைய தோழர்களே, ஒரு யாவருக்கும் என் முதற்கண் வணக்கம். ஒரு நாடு விடுதலை அடைந்து விடுதலையின் குரலாய் இந்த குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டிய குரல், சமூக நீதியை பாதுகாக்கின்ற ஒரு குரல். குறிப்பாக இந்த மத்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று தெளிவாக நாம் கேட்கும் செவிகளுக்கு நான் சொல்லுகிறேன். மதவாத பாசிச அரசு, குறிப்பாக IAS, IPS, IFS, இதை கண்டித்துதான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் சமூக நீதிக்கு பக்கபலமாக துணையாக நிற்கின்ற இந்த அரசு, ஆனால் இந்த அரசு மதவாதத்துக்கு ஆதரவாகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் RSS கும்பலுடைய ஆட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மத்திய மோடி அரசு. இந்த அரசை வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். இந்த அரசு செயல்படுகின்ற எல்லாற்றுக்கும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள், வஞ்சிக்கிற மக்கள், இவை அனைத்தும் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசு குறிப்பாக SC 15% இடஒதுக்கீடு, பழங்குடியினருக்கு 7.5% இடஒதுக்கீடு, OBC 25% இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீடு எல்லாம் IAS, IPS போன்ற தேர்வுகளை எழுதி வருகின்ற நம்முடைய மக்களுக்காக பணி செய்கின்ற வருகின்ற இந்த தோழர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்படுகிறது. ஏன் மறுக்கப்படுகிறது? ஏனால் ஆரிய கும்பல், இந்த கும்பலை நாம் வேறொதுக்க வேண்டும். இந்த கும்பலை வேறொதுக்க விடுதலை சிறுத்தைகள் களமாடுவோம், திராவிட கழகம் களமாடுவோம், திமுக களமாடுவோம். இந்த களமாடுவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் வகித்துக் கொண்ட அரசியலமைப்பு சட்டத்தை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக நீதியை பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக நீதியை வெல்ல வேண்டும் என்றால் தந்தை பெரியார் விதைத்த விதை இந்த மண்ணில் வேரூன்றி இருக்கிறது. இந்த மண்ணில் வேரூன்றிருக்கின்ற இந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் செயல்பட வேண்டும், ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஒற்றுமையை சீர்குலைக்க இந்த பாசிச அரசு பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறது. வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, புரட்சியாளர் அம்பேத்கர் புகழ் ஓங்குக. இந்த ஆர்ப்பாட்டம் வெல்ல என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விவசாயிகளின் நன்றி, வணக்கம். இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் திராவிட கழகத்தை சேர்ந்த தலைவர் மாவட்ட தலைவர் அவர்களே மற்றும் வரவேற்பை ஆற்றியிருந்த மாவட்ட செயலாளர் திராவிடத்தை சேர்ந்த அன்னதாசன் அவர்களே,
மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார சங்கங்களே, இன்று நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் IAS, IPS, IFS பதவிகளில் இடஒதுக்கீடு அடிப்படையில் நிரப்பாமல் தாழ்ந்தோடித்தனமாக நிரப்புகின்ற மத்திய அரசை கண்டித்து இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஐயா பேரமணி ஐயாவுடைய ஆலோசனைப்படி நடைபெற்றுக் கொண்ட ஆர்ப்பாட்டத்துக்கு இன்று பலதரப்பட்ட நம்ம அமைப்புகள் ஒன்று சேர்ந்து சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கூறுவது என்னவென்றால், அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கிறதா, பிற்படுத்தப்பட்டோர் மிக போகின்ற வேலைகளுக்கு இவர்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா? அத்தனை பேர் தான் படித்தவர்கள். ஏன் இந்த மாவட்டத்தில் உள்ள வந்த அத்தனை ஐஏஎஸ்களில் கிட்டத்தட்ட 90% ஐஏஎஸ்கள் மிக பிற்படுத்தப்பட்ட சார்ந்தவர்கள் தான். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த மேலே ஆளுகின்ற பாஜக அரசு வெத்தலை போக்க செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எந்த துறையில் இருந்தாலும் உயர் பதவி மட்டும் அவர்கள் எடுத்துக்கொண்டு மற்ற தகுதிகளுக்கு சிறுபான்மையினர்களுக்கு மிக பிற்படுத்தவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போக்கை உண்மையாக கண்டித்து இந்த சமூகம் பாராட்டக்கூடிய இந்த நிலத்துடைய திராவிட கழகம் மற்ற அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து வருகிற இந்த போராட்டம் இன்னும் மிக சிறப்பாக நடத்த வேண்டும். இந்த போராட்டம் வெள்ளத்தை கூறிக்கொண்டு பார்ப்பு ஜெய்பீம். புதிய புரட்சிகர இளைஞர் முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் நண்பர் பசுமை செல்வன் அவர்களை பேச அழைக்கும். மரியாதைக்குரிய ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்றக்கூடிய ஜனநாயக சக்திகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தோழர்களே, இந்திய உயர் அதிகாரத்தினுடைய உயர் பொறுப்புகளில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நிரப்பாமல் உயர்சாதி திமிருடன் வழங்கப்படுவதை கண்டித்து நடக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்திய அரசியல் சாசனம் ஏற்றுக்கொண்ட பிறகு முதல் முறையாக இந்திய அரசியல் சாசனத்தை திருத்துவதற்கு இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை தான் வந்தது. அன்று முதல் இன்று வரை இடஒதுக்கீட்டிற்காக தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மண்டல் கமிஷன், ஐயா ஆணைமுத்து என்று எல்லோரும் இந்த இடஒதுக்கீட்டிற்காக இடைவிடாது போராடி கொண்டிருக்கின்றோம். இடஒதுக்கீடு என்றாலே அது பார்ப்பனியத்திற்கும் உயர் சாதி இந்துக்களுக்குமானதாக இன்று இந்தியாவில் இருக்கின்றது. அதுவும் IAS, IPS போன்ற உயர் பொறுப்புகளுக்கு பிற்படுத்தப்பட்ட, மிக பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட மக்கள் லாய்க்கற்றவர்களாக பார்ப்பனிய சிந்தனை கொண்ட பார்ப்பனிய அரசு நினைக்கிறது போல. ஆகவே தோழர்களே, இடஒதுக்கீடு என்பது ஏதோ பாப்பாவுக்கு சொத்து இல்லை. சமூகத்தில் பின்தங்கிய மக்களை மேலே கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு இடஒதுக்கீடு எடுத்துக்கொண்டாலும், தமிழகத்தின் கல்வி நிதியை எடுத்துக்கொண்டாலும், தமிழகத்தின் இறையாண்மையை எடுத்துக்கொண்டாலும் ஏதோ நாம் மட்டும்தான் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்திய ஒன்றிய அரசு தமிழகத்தின் இறையாண்மைக்கு எதிரானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் எந்த வகையான திட்டங்கள் வந்தாலும் அதை வேலிக்குத்தாக்குவதாகவே இந்திய அரசின் சிந்தனை இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் இலவசங்கள் கொடுப்பதை பரிசீலிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கூறுகிறார். சொல்றாரு யாரு? அவர் பாப்பா. ஏன் அந்த சிந்தனை வருது?
2000 ஆண்டு காலமாக உழைக்கின்ற மக்களை அடிமைப்படுத்தியதனுடைய வெளிப்பாடு. உழைக்கின்ற மக்களுக்கு இலவசங்களை கொடுக்கிற விஷயம் என்பது இலவசமா? அடித்தட்டு மக்களை துன்ப துயரங்களில் இருக்கும் மக்களை மேல் தூக்கி விடுவதல்லவா? இவ்வளவு நாகரிகமாக வேற்பொறுப்பு இருந்து கொண்டு பேசுகின்ற நீதிபதி அவர்களே, உங்களுக்கு கக்கூஸ்கார ஓசு, டிரைவர் ஓசு, எல்லாமே ஓசு, பங்களா ஓசு, கார் ஓசு, உங்களுக்கு சூதுகார வரைக்கும் ஓசு வச்சுங்கிறியே, நீ அதை பரிசீலனை பண்ணியா? இதெல்லாம் நாங்க கேட்டா உங்களுக்கு குத்தம். காலங்காலமா விவசாயத்துல பாடுபடுற விவசாயி அவன் என்னைக்கு மேல வேணா சொல்லு. நூற்றாண்டு காலமாக அவன் உழுது பின்னுக்குதான் சென்று கொண்டிருக்கிறான். தமிழ்நாடு அரசு அதுக்கு என்ன பெருசா பண்ணி வளர்க்கிற போது ஏதோ சில இலவசங்களை கொடுப்பதனாலே, சில சமூக நல திட்டங்களை தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்துவதனாலே அது கெட்டுப்போய்விடும் என்று கூறுகிறாயே. நீ எல்லாம் எப்படி நீதிபதி ஆனேன்னு எங்களுக்கு தெரியலப்பா. அப்போ அரசினுடைய தவறான இடஒதுக்கீட்டில் நீ எல்லாம் நீதிபதியாக இருப்ப. அதை விட ஒரு கேவலம் ஆடிட்டர் குருமூர்த்தி இருக்கிறான் தமிழ்நாட்டில். அவன் தான் RSSக்கு பட்டா வாங்கி வச்சுக்கிறான். அவன் சொல்றான் பாருங்க, ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாய் கொடுத்தவரு பெண்களுக்கு, இந்த 5000 ரூபாய் ஒரு பொம்பளையும் விவசாயம் செய்ய தொழில அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் குருமூர்த்தி ஆடிட்டர். அவன் சொன்ன உடனே தொடர்பா மட்டும் 4 பக்கம் வாங்கி நிறுத்தாவில. யோசிச்சு பாருங்க, இடஒதுக்கீடு என்பது ஏதோ உயர் பதவியில் இருப்பது மட்டுமல்ல. அப்ப அந்த 5000 என்பது என்ன? அது ஒரு வகையான இடஒதுக்கீடு. அடித்தட்டு மக்கள், பெண்கள் ஏதோ கொஞ்சம் முன்னேறி விட மாட்டார்களா? அவர்களுக்கான ஒரு தொழிலை வழங்கிக் கொள்ள மாட்டார்களா என்றுதான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நெருக்கடியிலே இந்த 5000 ரூபாயை மக்களுக்கு போட்டிருக்கிறார். அதை கொச்சைப்படுத்துவதாக ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை என்பது ஏன் திரும்ப வருகிறது என்றால், நாம் வாழ்கின்ற தமிழ்நாடு இறையாண்மையற்ற தமிழ்நாடாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு ராணுவம், தமிழ்நாட்டிற்கு என்று ஒரு நீதித்துறை என்று நாம் தனியாக நாம் விடுதலை பெற வருகின்ற நாளில் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு காண முடியும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சார்ந்த மாவட்ட செயலர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் பேசுகிறது. மக்களே, திருவண்ணாமலை நகரவாழ் மக்களே, வியாபாரிகளே, அனைவருக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பாக காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் திராவிடர் கழகத்தின் சார்பில் IAS, IPS, IFS உள்ளிட்ட உயர் பதவிகளில் SC, ST, OBC சமுதாயத்தினரை அவர்களுக்கான உரிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே பணி நியமனம் செய்யாமல் புறக்கணித்து வரும் அந்த பதவிகளிலே தொடர்ச்சியாக உயர் சாதியினரே அபகரித்து வருவதை கண்டித்து நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற மாண்புமிகு திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் திரு C. மூர்த்தி அவர்களே, வரவேற்புரை வழங்கிய அன்னதாசன் திராவிடர் கழக மாவட்ட செயலாளர் அவர்களே, முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கும் தோழர்களே, தொடக்க உரை ஆற்றிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநகர செயலாளர் திரு கார்த்திக் வேல்மாறன் அவர்களே, சிறப்புரை வழங்க இருக்கின்ற திராவிடர் கழகத்தின் காப்பாளர் மாண்புமிகு B. பட்டாமிரம் அவர்களே, மேலும் எனக்கு பிறகு கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்ற ஜனநாயக இயக்கங்களை சார்ந்த முற்போக்கு இயக்கங்களை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகளே, அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடஒதுக்கீட்டு என்பது தொடர்ச்சியாக SC, ST, OBC சமுதாயத்தினருக்கு குறிப்பாக உயர் பதவிகளிலும் அது மட்டுமல்லாமல் உயர்கல்வி நிறுவனங்களிலும் மறுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இன்றைக்கு பாஜகவும் RSSும் பார்ப்பனர்களும் அந்த ஆடியோ கூட்டமும் 3 வேலைகளை செஞ்சிட்டு என்னன்னா, முதல்ல கல்வியை SC, ST, OBC சமுதாயத்தினருக்கு வழங்கக்கூடாது என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி நாம படிச்சுட்டு மேல வந்தா அந்த வேலை வாய்ப்புகளிலே இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே அந்த உயர் பதவிகளை நாம் அடையக்கூடாது என்பதிலே அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள்.
இப்படி 2 வேலையை ஒரே நேரத்தில் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் 3வது வேலையா இன்னைக்கு இடஒதுக்கீட்டு இருக்கக்கூடாதுன்னு RSS, பிஜேபி மற்றும் பார்ப்பன அந்த உயர் சாதியினுடைய முழக்கமாக இத்தனை ஆண்டு காலமா இருந்தது. ஆனா கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய EWS 10% உயர் சாதியினருக்கு இடஒதுக்கீட்டை ஒன்றிய பாஜக அரசு வழங்கியிருக்கிறது. அதாவது அவர்கள் எந்த ஒரு போராட்டத்தையும் நடத்தல, எந்த ஒரு கோரிக்கையுமே முன்வைக்கல, அவர்கள் எதையுமே கேட்காம இந்த ஒன்றிய பாஜக அரசு தானா முன்வந்து அவர்களுக்கு இந்த இடஒதுக்கீடு கொடுத்திருக்கு. ஆனா SC, ST, OBC சமுதாயத்தினருக்கு கிடைத்த இடஒதுக்கீடு அப்படி கிடைத்ததா? கிடையாது. பல நூறாண்டு கால போராட்டத்தின் விளைவால் பல ஆயிரக்கணக்கான தோழர்களின் ரத்தம் சிந்தி உயிர் பறிகொடுத்து பெறப்பட்ட இந்த இடஒதுக்கீட்டை இன்றைக்கு சிதைக்கக்கூடிய நோக்கத்தில் ஒன்றிய பாஜக அரசும் உயர் சாதியினரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்னாடி, அதாவது உயர்கல்வி நிறுவனங்களிலே UGC என்று சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், அதுல தொடர்ச்சியாக SC, ST, OBC மாணவர்கள் சாதி ரீதியாக புறக்கணிக்கப்படுவது, அங்கே வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை பாத்தீங்கன்னா 41 மாணவர்கள் அங்க தற்கொலை செய்திருக்கிறாங்க. இத நம்ம சொல்லல, பாராளுமன்றத்தில் பாஜக அரசே அந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. இதையெல்லாம் களைய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அந்த உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய உயர் பதவிகளில் இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்பட்டு அந்த பேராசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளின் அடிப்படையிலே UGC புதிய சமத்துவ விதிகளை அமல்படுத்தியது. ஆனால் உடனடியாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் இன்னும் சில உயர் சாதிகளும் ஒன்றிணைந்து 3 நாள் தான் போராட்டம் நடத்தினாங்க. அந்த 3 நாள் போராட்டத்தை பார்த்து உச்சநீதிமன்றம் தானா முன்வந்து இந்த புதிய சமத்துவ விதிகளை இடைக்கால தடையை விதிச்சிருக்கு. ஆனா நம்ம இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு பல ஆண்டுகளான போராட்டம், பல்லாயிரக்கணக்கான தோழர்களுடைய ரத்தம் சிந்திருக்கிறோம், உயிரை பறிகொடுத்திருக்கிறோம். அப்படியும் தானா முன்வந்து இடஒதுக்கீட்டை அமல்படுத்தணும்னு சொல்ல கிடையாது. இப்ப 41 மாணவர்கள் உயிரிழந்து போயிருக்கிறாங்க. இது உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? அதன் பிறகு அங்க இடஒதுக்கீடு முறையா பின்பற்றப்படல, பேராசிரியர் நியமனம் செய்யப்படல. இதனால SC, ST, OBC மாணவர்கள் கல்வி பாதிக்கப்படுவது உயர்கல்வியில் உச்சநீதிமன்றத்துக்கு தெரியாதா? அப்ப உச்சநீதிமன்றம் தானா இல்ல சொல்லிருக்கணும், இதையெல்லாம் முறைப்படுத்துங்க, இதை நடைமுறைப்படுத்துங்க. ஆனா ஏதோ 3 நாள் நடத்திய அந்த போராட்டத்துக்கு அடிபடிஞ்சு இன்னைக்கு தடை விதிச்சிருக்குது. அப்ப அது உச்சநீதிமன்றமா இல்ல பார்ப்பனர்களுடைய உச்சி குடிமை மன்றமா நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்குது. அப்ப இன்றைக்கு என்ன நிலைமை இந்தியாவில் சொன்னா, இன்னைக்கு நீதிமன்றம் முதல் உச்ச நீதிமன்றம் வரை எல்லாமே பாசிசமயமாக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அனைத்து உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் பாசிசத்தன்மைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதனாலேயே இடஒதுக்கீட்டை பின்பற்றி SC, ST, OBC சமுதாயத்தில் இருப்பவர் அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டால் அவர்களுக்கான திட்டங்களை, அவர்களுக்கான பணியை செயல்படுத்த முடியாது என்ற ஒரே காரணத்திற்காக இந்த இடஒதுக்கீட்டை அமல்படுத்த விடாமல் தொடர்ச்சியாக SC, ST, OBC சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவர்களையும் படித்த இளைஞர்களையும் வஞ்சித்து வருகிறது இந்த உச்சநீதிமன்றமும் ஒன்றிய பாஜக அரசும் உயர் சாதியினரும். அப்ப இதை நாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலங்களிலே நம்முடைய தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் முன்வைத்த இடஒதுக்கீட்டை நாம் இப்போது வலுவாக மக்கள் மத்தியிலே கொண்டு சென்று பிரச்சார இயக்கமாக ஒவ்வொரு மக்களிடமும் நாம் அதை எடுத்துச் செல்ல வேண்டும். ஆனா இன்னைக்கு அடித்தட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இங்க தாலுகா ஆபீஸ்லயும் கலெக்டர் ஆபீஸ்லயும் பார்த்துட்டு இங்க இடைநிலை சாதிகள் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எல்லா பதவியிலும் பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க தான் நம்மள ரூல் பண்றாங்கன்னு ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் இங்க பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப முதல்ல அது களையப்பட வேண்டும். அவன் நமக்கு கொடுத்துருக்கிற பதவியில என்ன, நம்ம முழக்கம் போட்ட பார்த்தீங்களா, அட்டெண்டர் பதவி, அவனுக்கு நம்ம கீழே அடியாரா வேலை செய்யற பதவி தான் நமக்கு அவன் கொடுத்துருக்கிறான். அப்ப மொத்த உயர் பதவியும் அவன் தான் தூக்கி வச்சுட்டு இருக்கிறான். இந்த புள்ளி விவரங்களை OBC சமுதாயத்தினிடையே, இடைநிலை சாதிகளிடையே
கடத்தாமல் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த இடங்களை பிடிச்சிட்டாங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரம் பரப்பப்பட்டு இங்கே ஒரு சாதிய மோதலையும் ஒரு சாதிய பிரிவினையும் உருவாக்குகின்ற வேலையை தொடர்ச்சியாக RSS பிஜேபியும் செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் இந்த இளைஞர் சாதிகளுக்கு புரிய வைத்து SC ST OBC சமுதாயத்தினர் பார்ப்பனருடைய பிடியிலிருந்து பார்ப்பனருடைய மோகத்திலிருந்து பார்ப்பனரிடமிருந்து ஒட்டுமொத்தமாக நாம் பிளவுபட வேண்டும். இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முன்வைத்தார். ஆக பெரியாரும் அம்பேத்கர் முன்வைத்த அந்த இடஒதுக்கீட்டின் முழக்கங்களை இன்னும் அடித்தட்டு மக்களிடையே நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமாக இதை நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக இனிவரும் காலங்களில் இடஒதுக்கீடு முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் நடைமுறைப்படுத்தும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த கண்ட ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய நிர்வாகத்திற்கும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. உழைக்கும் மக்களே, ஒடுக்கப்பட்ட மக்களே, வியாபாரிகளே, கூலி தொழிலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மக்கள் ஜனநாயக குடியரசு கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடு என்பது ஏதோ பட்டியல மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்கிறது என்ற ஒரு பிம்பம் இங்கே விலகிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவில் மிக உயர்ந்த பதவியான IAS, IFS, IPS பதவிகளில் இடஒதுக்கீடு அடிப்படையில் வழங்கப்படாமல் உயர்ந்த சாதிகள் மட்டுமே பயன்பெற்று வந்த நிலையில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு என்பது அனைத்து சமூகத்திற்கும் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற 3% பார்ப்பனர்கள் அனைத்து உயர்ந்த பதவிகளிலும் மற்ற சமூக மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடஒதுக்கீடை இவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனை அனைத்து அமைப்பு சார்பாக வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். கூலி தொழிலாளியும் உழைக்கும் மக்களுடைய பிள்ளைகளும் படித்து எப்படியாவது ஒரு அரசு வேலைக்கு அதுவும் நல்ல உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையெல்லாம் கடந்த அரசியலமைப்பு சட்டம் நம்மை முன்னிறுத்துவதற்கு உயர்த்துவதற்கு வழிவகை செய்திருக்கிறது. அதை இந்த பிஜேபி RSS கும்பல் மீண்டும் நம் இருந்த இடத்திற்கே தள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு இடஒதுக்கீடுகளை கல்வியில, வேலை வாய்ப்புல, எல்லா இடங்களிலும் ஒரு மிக அயோக்கியத்தனமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக நம்ம கண்டிச்சாக வேண்டும். இந்தியா முழுக்க இன்னைக்கு பிஜேபி RSS தேர்தலில் தோற்கடிக்க வேண்டும். இவர்கள் தோற்கடிக்கப்பட்டால் மட்டும்தான் நம் நீதியை, அரசியலமைப்பு சட்டத்தை நாம் நீட்ட முடியும். எப்போதெல்லாம் நீதிகள், நியாயங்கள் மறுக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த ஜனநாயக அமைப்புகள் ஒன்று கூடி நாம் குறை கொடுக்க வேண்டும். எனவே இந்த இடஒதுக்கீடு அனைத்து மக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை நான் சார்ந்திருக்கிற மக்கள் ஜனநாயக குடியரசு கட்சி சார்பாக மற்றும் திராவிட கழகத்தில் இதை எடுத்த மூர்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவர் தோழர் மூர்த்தி அவர்களே, மற்றும் பங்கேற்றிருக்கிற திராவிடர் கழகத்துடைய நிர்வாகிகளே, பல்வேறு அரசியல் இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்களே, அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சரியான நேரத்தில், சரியான காலகட்டத்தில் திராவிடர் கழகம் இந்த இஷ்யூ எடுத்திருக்காங்க. இது மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனுஷனை கடிக்கிற ஒரு பழமொழி சொல்ற மாதிரி இன்னைக்கு மீண்டும் பாஜக சர்க்கார் இன்றைக்கு ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு
பழமைவாதங்களையும் அம்பேத்கர் எழுதி வைத்த அரசியல் சட்டத்தையும் அவர் பாட்டுக்கு மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பாராளுமன்றங்களில் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் அவ்வப்போது இவருடைய பெரும்பான்மையை பயன்படுத்தி கொண்டு சட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உழைக்கும் வர்க்கம் பெற்றிருந்த ஒரே ஒரு உரிமையை அந்த உரிமைகளை பறிக்கிற விதமாக 44 சட்டங்களை வெறும் 4 தொகுப்புகளாக இன்றைக்கு குறைத்திருக்கிறார்கள். தேசம் தொழிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியும் கூட, ஆனால் பிஜேபி அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படவில்லை. ஆனால் இன்னைக்கு நாடு முழுதும் தேசம் சுதந்திரம் அடைந்து குறைந்த 75 வருஷம் கூட ஆகல. இதுல எனக்கு முன்னால் பேசிய மாணவர் என்னுடைய தோழர் பேசுற மாதிரி ஆங்கொன்று இங்கொன்றுமாய் அடித்தளத்தில் இருக்கிற அட்டண்டரு, ஜூனியர் அசிஸ்டன்ட்டு, சிப்பந்தி, மணிகார, இப்படிப்பட்ட போஸ்டுகளுக்கு அடிமட்டத்தில் வந்ததை வச்சு நீங்க பாத்தீங்களா அங்கங்க பொங்குறோம். நேரம் வந்த போதெல்லாம் அவன் பாட்டு வாய்க்கையே பேசுறான். அதனால்தான் சமீபத்தில் அடிக்கடி சொல்லுவார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தோழர் திருமாவளவன் அவர்கள், ஏண்டா 2000 ஆண்டுகளாக ஒரு சமூகம் புழுவாக பூச்சிகளாக அடக்கி ஒடுக்கிக் கொண்டிருந்த ஒரு சமூகம் சுமார் 70 ஆண்டு நாடு சுதந்திரம் பெற்று இப்பதான் கொஞ்சம் முளைச்சு வரான்னு சொன்னா, இதை தாங்க முடியாம இன்னைக்கு பல்வேறு எல்லா அரசியலும் இதுல இருக்கிற சங் பரிவாரங்கள் நீதிபதி உட்பட இன்னைக்கு அந்த கொட்டி தீவிரம் அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய மோசமான இன்னைக்கு அந்த சமூக கொடுமையிலிருந்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதை போட்டிருக்கோம். இதையும் தாண்டி நாட்டினுடைய முக்கியமான இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் இருக்கிற நீதிபதிகள் கடந்த ஒரு 6 மாதங்களாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஆளுக்கு அதாவது இது ஒரு ஜனநாயக நாடு என்பதை கூட மறந்து இன்னைக்கு நீதிபதிகள் அவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறான். சமீபத்தில் நீதிபதி என்கிற ஒரு போர்வையை வைத்துக் கொண்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இடத்துல போய் பேசிட்டு வர்றாரு ஜி.ஆர். சுவாமிநாதன். எவ்வளவு திமிரு ஆணவம் இருந்தால் பகுத்தறிவாளர்களை குறித்து அவன் சொல்றான். தந்தை பெரியார் சொன்ன அந்த வாக்கியங்களை இவன் அப்படியே ரிப்பீட் பண்றான். காட்டுமிராண்டிகள் என்று சொல்லியும் அப்படிலாம் பேசுறான். எங்கிருந்து வந்தது இவனுக்கெல்லாம் இந்த தைரியம்? இதை கூட்டத்தில் வாயிலாக அதனால ரொம்ப கடுமையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். நீதிபதி என்ன உனக்கு 2 கொம்பு படிச்சிருக்கான், இஷ்டத்துக்கு நீதான் அதிகார பதவியில் இருக்கிறவர்களும் நீதான் ஆள முடியுமா? இன்னொன்று அதே மாதிரி உச்ச நீதிமன்றத்தில் வளரும். தமிழ்நாடு இன்றைக்கு சமூக நல திட்டங்களில் இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலமும் செய்யாத திட்டங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டில் தீட்டிட்டு வரனா நாடு முடிஞ்சா வரவேற்றப்படும் ஒரு பாராட்டு. ஏன்னு சொன்னா எவ்வளவு திமுறா ஒரு கொச்சையாக அதை கொச்சையாக பேசியிருக்கான். அதெல்லாம் உண்மையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதை எனக்கு முன்னாடி பேசின தோழர் பேசினார். அரசாங்கத்துடைய செலவில் ஒரு கார் இருக்கு, பங்களா இருக்கு, அதையும் தாண்டி நீ ஓய்வு பெற்றால் கூட அரசாங்கத்துடைய செலவில் உனக்கு பல சலுகைகள் இருக்கு. வேலைக்கு ஆள் வச்சுக்கலாம், எல்லாம் வச்சுக்கலாம். இதையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு அடிமட்டத்தில் இருக்கிற உழைப்பாளி பெண்கள் இன்னைக்கு அவர்களுக்கு கொடுக்கிற இந்த சலுகையை இன்றைக்கு அவர்கள் குறைத்து மதிப்பிட்டு கொச்சைப்படுத்துகிறார்கள் சொன்னா அது நீதிபதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியினுடைய சில பிற்போக்கு சக்திகள் கூட அதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கடுமையாக கண்டிக்க வேண்டிய விஷயம். அதைத்தான் இன்றைக்கு நேற்றைய தினம் தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மோடி சவாலிட்டு இருக்கார். இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாங்கள் அளிக்கப்பட்டிருக்கிற சமூக நல திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலாவது இருந்தால் அதை எடுத்து பேசுறாங்க. ஒருத்தரும் வாய் திறக்கல. ஏது எல்லாமே சங் பரிவார ஆட்சிகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாட்டில் முன்கை எடுத்திருக்கிற திராவிட கழகம் இந்த இஷ்யூவை இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து முற்போக்கு சக்திகளும் தமிழகத்தில் இருக்கிற நம்முடைய முற்போக்கு திராவிட திமுக கூட்டணியுடைய தலைமையில் அணிதிரண்டிருக்கிற கட்சிகள் அனைத்தும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து நாம் போராடி ஆக வேண்டும். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வட மாநிலங்களிலும் இது செல்ல வேண்டும். ஆகவே
இது சரியான நேரத்தில் எடுத்திருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை மீண்டும் தமிழகத்திலே ஒரு இயக்கமாக நாம் மாற்ற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாழ்த்துக்கள் எழுதி வருவதே நடக்கும். அவர் கூட உயர் பதவிகளான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவிகளில் தொடர்ந்து இடஒதுக்கீட்டை ஒன்றிய அரசு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய இடங்களை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய இடங்களை, பழங்குடி மக்களுக்கு வழங்க வேண்டிய இடங்களை எல்லாம் கொள்ளைப்புறம் வழியாக அடாவடித்தனமாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆணவத்திலிருந்து அவர்கள் உயர்சாதி பார்ப்பவர்களுக்கு, உயர்சாதி பிரிவினருக்கு வழங்குவதை கண்டித்து நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், இதன் நோக்கம் வெற்றி பெற வேண்டும். இடஒதுக்கீடு என்பது அவர்கள் இந்த அரசாங்கத்தை கட்டமைத்தவுடன் அப்படியே வழங்கிவிடவில்லை. சமூகத்தில் தொடர்ந்து வஞ்சிக்கப்படும் மக்கள் ஒன்றுபட்டு போராடியதன் மூலமாக, குறிப்பாக தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சட்ட ரீதியாக வழி செய்தார். தந்தை பெரியார் அவர்கள் சமுதாயத்தில் இறங்கி போராடியதன் மூலமாக இந்த இடஒதுக்கீடு நமக்கு கிடைத்தது. 1950ஆம் ஆண்டு செண்பகம் துரைராஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்ப்பன பெண்மணி, இவர்கள் சமுதாயத்தில் எல்லோருக்கும் இடஒதுக்கீடு வழங்கியிருக்கிறார்கள், எனவே முற்பட்ட பிரிவினரான எங்களுக்கெல்லாம் இந்த சமூக நீதி என்று சொல்லி இவர்கள் வழங்கியிருக்கக்கூடிய இடஒதுக்கீடு எங்களெல்லாம் வாழ விடவில்லை, எங்களுக்கு மருத்துவத்தில் இடம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அவர் ஒரு வழக்கை தொடுக்க, அந்த வழக்கை பார்த்து மத்தியில் இருந்த, இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த நேரு அரசாங்கம் இடஒதுக்கீடு என்பது தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களிடம் வீதி வீதியாக சென்று பல்லாயிரக்கணக்கான மக்களை திரட்டி இந்திய அரசுக்கு எதிராக சிம்ம சொப்பனமாக ஒரு மாபெரும் போராட்டங்களை நடத்தி இந்த இடஒதுக்கீடு மீண்டும் சமூக அடிப்படையில் கூடிய அனைத்து மக்களுக்கும் இடஒதுக்கீடு என்கின்ற முதல் சட்ட பிரிவை 1951ஆம் ஆண்டு திருத்துவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டுவிட்டது. அதன் முதல் சட்ட திருத்தமே இடஒதுக்கீட்டுக்காக திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் தான். இன்றைக்கு 2000க்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்கள் வந்திருக்கிறது. ஆனால் முதல் முறையாக இந்த சட்டத்தில் ஒரு உள் திருத்தத்தை கொண்டு வந்தது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான். இந்த வரலாற்றை தமிழக மக்களாகிய நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டிருப்பதால் தான் இவன் எடுக்கக்கூடிய எல்லா அயோக்கியத்தனமான முடிவுகளையும் உடனடியாக கண்டிப்பது தமிழ்நாடாக இருக்கிறது. 18% தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், அதில் 3% உள்ளொதுக்கீடாக அருந்ததி மக்களுக்கும், மீதி பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% என்று வரக்கூடிய 50% இடஒதுக்கீடு என்பது சமூகத்தில் கடலில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், மீதி 50% அவன் பொது கோட்டா என்ற பெயரில் அவன் உள்ளே வந்து விடுகிறான். 50% இன்றைக்கு எந்த விதமான ஒரு போராட்டம் செய்யாமல், அவன் வீதியில் வந்து நம்மை போல கத்தாமல், கேள்வி கேட்காமல், அவன் ஆர்ப்பாட்டம் செய்யாமல், பொதுக்கூட்டம் நடத்தாமல், கண்டன முழக்கம் எழுப்பாமல் 10% இடஒதுக்கீட்டை இன்றைக்கு பார்ப்பவர்கள் நோகாமல் நுங்கு சாப்பிட்டிருக்கிறான். 10% இடஒதுக்கீடு இன்றைக்கு அனைத்து உயர் பதவிகளிலும் உடனே நிரப்பப்படுகிறது. ஆனால் 27% இடஒதுக்கீடு என்பது மத்திய அரசு பணிகளில் உடனடியாக அவர் நிரப்பப்பட்டிருக்கிறதா? 15% மேல் இதுவரை பிற்படுத்தப்பட்ட மக்களோ, தாழ்த்தப்பட்ட மக்களோ, பழங்குடியின மக்களோ அனைத்திலும், உயர் கல்வி அனைத்திலும், உயர் பதவி அனைத்திலும், உயர் பதவி அனைத்திலும் இடஒதுக்கீடு உடனே வேண்டும். இடஒதுக்கீடு உடனே வேண்டும். ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் பதவிகளில், ஐஎஃப்எஸ் பதவிகளில் அனைத்து சாதி மக்களுக்கும், அனைத்து சாதி மக்களுக்கும், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பழங்குடி மாணவர்களுக்கு, இடஒதுக்கீடு உடனே வேண்டும். இடஒதுக்கீடு உடனே வேண்டும். மறுக்கின்றான். ஒன்றிய அரசின் பதவிகளிலும், அனைத்து பதவிகளிலும் சட்டத்திற்கு விரோதமான பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பதவிகளை மறுக்கிறான். கொடுக்கிறான்.
கொடுக்கிறான் ஒடுக்கப்பட்ட பழங்குடிய மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களின் பதவிகளை எல்லாம் தூக்கி பார்ப்பனிய உயர் சாதி மக்களுக்கே கொடுக்கிறான் அநீதி ஏற்கனவே அநீதி சிறுபான்மை மக்களுக்கு எஸ்சி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சேர வேண்டிய நீதிபதி நியமனத்தை பொறுக்கிறான் ஏற்கனவே மறுக்கிறான் அநீதி போதான குறைத்துவிந்து உயர் பதவி அனைத்திலும் உயர் சாதி இந்துக்களுக்கு சிறுபான்மை பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பதவிகளை சட்ட விரோதமாய் ஒதுக்குகிறான் மறுக்கிறான் சமூகத்தில் கடைநிலையில் ஏற்கனவே இருக்கின்ற பழங்குடி மக்கள் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் இடங்களை எல்லாம் தூக்கி உயர் சாதி பார்ப்பனர்களுக்கு வழங்குகிறான் இதுவரை சட்டவிரோதமாக அழித்தவன் எந்த ஒரு புள்ளி உரமும் தர மறுக்கிறான் தெரிந்து கொள்வோம் ஒன்றிய அரசே பாஜக அரசே சனாதன அரசே உழைக்கின்ற எங்களுக்கு நீ தரும் இடஒதுக்கீடு பிச்சை அல்ல சலுகை அல்ல போகட்டும் என்று நீ போடும் பிச்சை அல்ல அரசியல் அமைப்பு சட்டம் இங்கே சிறுபான்மை மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.